என்னுடைய இந்த சுவிசேஷத்தை போய் பிரசங்கிங்க, ஊழியம் செய்யுங்க, தேவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் பணியை செய்யுங்க, ஆள் இல்லை அப்படின்னு கூப்பிடுறார். ஆள் இல்ல, ஆண்கள் மட்டும் ஓடிவாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல. எல்லாருமே செய்யணும், எல்லாருமே ஊழியம் செய்ய கடமைப்பட்டு ஜெபிப்பது ஒரு ஊழியம், அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுவது ஒரு ஊழியம், அடுத்தவர்களை சென்று சந்திப்பது ஒரு ஊழியம். ஹாஸ்பிட்டல் ஊழியம் நிறைய பேர் பண்றாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் சபையிலேயே பெண்கள் போதகர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஷினரிஸாக போகிறாங்க பெண்கள். அந்த மாதிரிலாம் நிறைய வளர்ச்சிகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சைடு நசுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க பெண்கள். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசுவானவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது உயிர்த்தெழுந்த மறுரூபமான சரீரத்தோடு அவர் இரண்டாவதாக சந்தித்தது பெண்களை. அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, யாரு தங்களை நாடி தேடி இயேசுவானவரை நாடி தேடி ஓடி வந்தாங்களோ அவங்களுக்கு அவர் ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு. சீஷர்கள் எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஒரு சீஷர் காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டாரு, ஒரு சீஷர் நிர்வாணம் ஓடிட்டாரு, மற்றவங்களாம் எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல. ஸோ இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர, அவரோடு கூட இருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரோட சேர்ந்து என்னையும் சிலுவையில் அரைஞ்சாலும் பரவாயில்லன்னு யாருமே நிக்கலையே. ஏன்னா சூழ்நிலை அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அவரை அரெஸ்ட் பண்ண அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் கசையடிகளும் அந்த முள்முடியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர்ஸும் அந்த பிசிக்கலா அவரை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ அவ்வளோ கொடூரமா காயப்படுத்தினாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு மனுஷனாலையும் நிற்கவே முடியல, எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாகவும் மரண திகில் பிடித்திருந்த சூழ்நிலையில தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்ப அவங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனா இந்த பெண்களை பாருங்க, இருட்டோட எந்திரிச்சு அவங்க போய் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் இனிமேல் உயிரோட வருவாரா இல்லையா இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இல்லவே இல்லை. அவர் இறந்துட்டார் அவ்வளவுதான், பட் நாங்க அவரை பார்க்க போறோம் அப்படின்னு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஓடுறாங்க கல்லறைக்கு. கல்லறையில காவலாளிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் எந்நேரமும் அவங்க காவல் காத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த பெண்கள் பாருங்களேன், ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு 4 ஆண்களை கூட கூட்டிட்டு போல, கல்லை எப்படி நம்ம திறப்போம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலும், ஆண்டவரை பார்க்கணும், அந்த சரீரத்தையாவது நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த பெண்கள் போனதே இயேசுவானவர் அறிந்திருந்தார். ஆகவே இந்த பெண்களுக்கு ஆண்டவர் காட்சி